Hi friends, so 10th students நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து உங்களோட 10th public exam 2025 English question paper ஓட ஆன்சர் கீ தான் இது. So government வந்து officially ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ இது. So உங்களோட 1 marks ஓட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். So 1 marks வந்து first one வந்து option C naturally, second one வந்து option A sadly, third one வந்து option B undisturbed, fourth one வந்து option A blunt, fifth one வந்து option B happily, sixth one வந்து option C exclusion, seventh வந்து option B ready, eighth one வந்து option C malnutrition வந்திருக்கும், ninth one வந்து option C high definition multimedia interface, 10th one வந்து option A get along with, 11th one வந்து option C jam, 12th one வந்து option B off, 13th one வந்து locked, 14th one வந்து from. And உங்களோட part 2, ஸோ உங்களோட 2 marks ஒரு ஆன்சர் கீஸ் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 marks வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களோட பொயட்டிக் லைன்ஸோட ஆன்சர்ஸ் வந்து இது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களோட அஃபிஷியலி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ எப்படி இருக்கு அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 marksல கிராமரோட ஆன்சர் கீ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 23rd கொஸ்டினுக்கு வந்து பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். ஸோ ப்ரெசன்ட்லேயே தான் நம்ம இது வந்து எழுதணும். ஸோ அதனால Banu says that she is enjoying her holidays. So அதுதான் வந்து answer. The enemy has been defeated by our army. So 24th அதான் வந்து answer. And 25 punctuation வந்து H வந்து capsல எழுதிருக்கணும். Homes name வந்து so அதனால வந்து capsல எழுதணும். And question mark அது ரெண்டுமே வந்து double quotesல இருக்கணும். And importantly last வந்து ஒரு full stop வச்சிருக்கணும். ஒரு statement finish ஆனோம்னா நம்ம வந்து full stop வரணும். So இந்த 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 marks வந்து கொடுத்திருப்பாங்க. Despite her sickness, she attends the rehearsal. So இப்படி நீங்க எழுதினா full mark. So இல்லைன்னா in spite of her sickness, she attends the rehearsal. So எப்படி எழுதினாலும் உங்களுக்கு வந்து full mark வந்து கொடுத்திருப்பாங்க. And mountain road is full of dangers. So இது வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்றது. The sea can get really tough when winds are picking up. So இது வந்து B ஓட ஆன்சர். rearrange the sentence க்கு. And உங்களோட பேராகிராஃப்க்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் உங்களோட பேராகிராஃப்க்கு இந்த மாதிரி நீங்க ஹெட்டிங் போட்டு எழுதினாலே கண்டிப்பா வந்து உங்களுக்கு 5 marks வந்து கொடுத்துருப்பாங்க. வித் ரெலவென்ட் பேசேஜ் இருக்கணும். அண்ட் 35 வந்து cold is cold, meat is treat. D வந்து AABB format, rhyming format. And C வந்து epithet, personification. And D வந்து SS, summer's cold. So அதுதான் வந்து poetic lines ஓட answer. And 38 வந்து உங்களுக்கு வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து கரெக்டாக தான் எழுதிருப்பீங்க. அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங், ஸோ அதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ எப்படி நீங்க இந்த இடத்துல எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மரியில 1 mark, ரஃப் காப்பிக்கு ஒரு 2 mark, ஃபேர் காப்பிக்கு 2 mark. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்பிளிட் பண்றாங்க. ஸ்பாட் த எரர்ஸ்க்கு வந்து எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ். த வந்திருக்கணும். பிகாஸ் சத்யா வாஸ் ஓல்ட், ஹி வாக்ட் slowly, LY ன்னு வரணும். and slow and steady wins the race. and வந்திருக்கணும். I will be 15 next April, இல்லைன்னா I shall be 15 next April. so will எழுதலாம், shall எழுதலாம். learning a language is always useful. so இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து full marks வந்து கிடைக்கும். and கோட் ஃப்ரம் மெமரி, ஸோ ஒரு லைனுக்கும் வந்து ஒரு மார்க், அந்த மாதிரி தான் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்பிளிட் அவுட் பண்றாங்க. அண்ட் சம்மரிக்கு வந்து எப்படி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைட்டில் அண்ட் மாரல் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ டைட்டில் அண்ட் மாரலுக்கு வந்து 2 mark வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. அண்ட் சம்மரி வித்வுட் மிஸ்டேக்ஸ் வந்து 6 marks. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்ததுதான் டைட்டில் அண்ட் மாரல் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மிஸ் பண்ணாம எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் எழுதுறது. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஆன்சர் கீ இருந்திருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.